சீரரா செல்வம் போல் சிறுகவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகாபரமேஸ்வரி திருக்கோவில் தலைவர் அவர்களே, நிர்வாகக்குழு உறுப்பினர்களே, கோவில் கைங்கரியார்த்திகளே, கடந்த பல ஆண்டுகளாக சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு நிகழ்ந்து வரும் தெய்வ திரு எஸ்ஜி புருஷோத்தமன் ஐயா தொடங்கி வைத்து இன்று வரை அதை இடைவிடாது நடத்தி வரும் அவருடைய குடும்பத்தார், வைசால் வீதி வழக்கறிஞர் சமர்த்தி புருஷோத்தம் வாசுதேவன் அவர்களே, அவருடைய துணைவியார் சாந்தி வாசுதேவன் அவர்களே, என்னுடைய குமாரர் திரு யுவராஜ் அவர்களே, திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைக்கி உங்கள் எல்லார் கையிலையும் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து சேராதவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இது லக்ஷ்மி நரசிம்மரை பற்றிய ஒரு ஸ்தோத்திரம். லக்ஷ்மி நரசிம்ம பஞ்சரத்னம் என்று போட்டிருக்கு. பஞ்சரத்னம் அப்படின்னா 5 ரத்னங்கள்னு அர்த்தம். எண்ணி பாருங்கள், ஸ்லோகம் 5 இருக்கும். 5 ரத்னங்களுக்கு சமமான 5 ஸ்லோகங்கள். மேலே தேவநாகரியில் இருக்கும், கீழே தமிழ் எழுத்தில் இருக்கும். ஹிந்தி படித்தவங்க தேவநாகரியை ஃபாலோ பண்ணுங்கள், படிக்காதவங்க தமிழ் எழுத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதை எழுதினது யார்? சங்கராச்சாரியார். சங்கரர், மத்வர், ராமானுஜர் என்று இந்து மதத்தில் 3 பிரதானமான மத தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சங்கராச்சாரியார் தான். ஆதி சங்கராச்சாரியார்னு அவருக்கு பேர். ஏன்னா அவருடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவர்களெல்லாம் கூட சங்கராச்சாரியார்னு சொல்லிக்கிறாங்க. முதல் சங்கராச்சாரியார் அவர் தான். அந்த ஆதி சங்கராச்சாரியார் விஷ்ணு மீது, பெருமாள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். பஜகோவிந்தம் அவர் தான் எழுதினார், இந்த ஸ்தோத்திரமும் அவர் தான் எழுதினார். இன்னும் கூட நரசிம்மர் மேலே நிறைய அவர் எழுதி நாம் இதே கோவிலில் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த ஆதி சங்கராச்சாரியார் வந்து பெருமாள் பக்தர் இல்லை என்று ஒரு கருத்து நாட்டில் ஒரு பக்கம் இருக்குது. அந்த தர்க்கம், வாத விவாதம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் என்பதிலே ஐயமில்லை. பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் இந்த நரசிம்மர் மேலே ஒரு 5 ஸ்லோகம் எழுதினார். அது நாமே படித்து பார்த்து ரத்தனம்னு சொல்லணும். அது ஏற்கனவே பாரம்பரியமாக அதில் ரத்தனம்னு பேர் கொடுத்துட்டாங்க. ரத்தனம் போன்றது. நீங்கள் ஒரு ரத்தனம் வைரத்தையோ கோமேதகத்தையோ காசு கடையில் போய் விற்றீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சா கூட செலவாக தீர்ந்து போயிடும், ஒரு நாள் தீர்ந்து போயிடும். ஆனால் இந்த ஸ்லோகம் இருக்க, இது எப்படிப்பட்ட ரத்தனம்னா, இதை சொல்ல சொல்ல நரசிம்மருடைய கிருபையினாலே உங்களுக்கு எல்லாம் வளரும், குறையாது. அப்போ இது அழியா செல்வம், வளரும் ரத்னம். அவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மராக அவர் பாவிக்கிறார். நரசிம்மரை வழிபடுகிறவர்கள் இரணியனை சம்ஹாரம் பண்ணின கோலத்திலே உக்கிரமாக வழிபட்டால், இந்த வழிபடுகிற பக்தர்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணினா கூட நரசிம்மருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நரசிம்மரை உபாசனை பண்ணுறவங்க அவர் மடியிலே திருமகளை அமர்த்தி வைத்த லக்ஷ்மி நரசிம்மராக வழிபடுவது தான் சிறந்தது என்று ஐதீகம். அதனால் நரசிம்மரை தனி நரசிம்மராக வழிபடக்கூடாது. மகாலட்சுமியோடு கூடின லக்ஷ்மி நரசிம்மன் வழிபடணும். பேர் வைக்கிற போது கூட லக்ஷ்மி நரசிம்மன்னு பேர் வைப்பாங்க. அதுதான் சிறந்தது. இந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய பெருமை, மகிமை என்ன, அது வாயால் சொல்ல முடியாது.
இரணியனை சம்ஹாரம் பண்ணினார். அதனால் அவர் பெரிய ராட்சசர்களை அழிக்கிறவர் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அவர் அந்த அவதாரம் எடுத்ததனுடைய முக்கிய நோக்கம் என்ன? பிரகலாதனுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். பிரகலாதன் சொல்லிட்டான், எங்கள் அப்பா நாராயண பெருமாள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த தூணில் கூட இருப்பார்ன்ட்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுமே. இவன் தட்டிட்டான் தூணை, எங்கடா இருக்காங்க அப்படின்னு. அப்போ இவன் பெற்றிருந்த வரத்தின்படி எனக்கு விலங்குனாலேயும் சாவில்லை, மனிதனாலேயும் சாவில்லைன்னு கேட்டிருந்ததுனால பாதி விலங்கு பாதி மனிதனாக நரசிங்கமாக பாதி சிங்கத்தில் மீதி மனுஷ உடம்பாக வந்தார். அது எதை காட்டுகிறதுன்னா பக்தன் மேலே அவர் வச்சிருந்த அன்பு வாத்சல்யத்தை காட்டுகிறார். பிரகலாதன் மேலே அவருக்கு இருந்த அன்பை காட்டுது. நம்மை போன்ற பக்தர்களுடைய பிரார்த்தனை, பிரபத்தி, விண்ணப்பம் இவற்றை அவன் அனுகிரகித்து அருள் செய்வான். அதனால் நரசிம்மரை நாம் எல்லாருமே தியானிக்கணும். ஆனால் இதை சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க திரும்பிக்கிட்டுன்னா, நரசிம்மரா அது இந்த மந்திரவாதம், பேய் பிசாசு, பில்லி சூனியம் பிடிச்சவங்களுக்கு தான் அந்த சாமி. எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு நரசிம்மரே அப்படின்னு நினைக்கிறாங்க. 10 அவதாரங்களிலே அதிக உக்ரமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான். வந்தார், 20 நிமிஷத்துக்குள்ளே சம்ஹாரம் பண்ணினார், போயிட்டார். 10 அவதாரங்களிலே மகாலட்சுமி பார்த்து பயந்த ஒரு அவதாரம் நரசிம்மர் தான். அவருடைய கோபத்தை பார்த்துட்டு அந்த அம்மாவே ஒதுங்கிடுச்சு, கிட்ட போகிறதுக்கு பயந்துட்டு. இவர் தூணிலிருந்து வெளிப்பட்ட போது அந்த சத்தத்தையும் வெளிச்சத்தையும் பார்த்துட்டு பிரம்மா தாமரையிலிருந்து டாப் லைட்டில் விழுந்துட்டார், பயந்து போய். அப்படி ஒரு ஒளியும் அன்று ஏற்பட்டன. அந்த நரசிம்மருடைய கடாட்சம் நமக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் துன்பம் நமக்கு எதனால் வருது? நாம் பண்ணின பாவம், பூர்வ ஜென்ம பாவம், இந்த ஜென்ம பாவம், எதிரிகள், வியாதிகள், வழக்குகள், வியாஜங்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் நரசிம்மர் டபுள் ஸ்பீடில் உங்களுக்கு உதவுவார். பெருமாளுடைய மற்ற வியூகங்களை விட நரசிங்க பெருமாள் இரட்டிப்பான வேகத்தோடு உங்களுக்கு அருள் செய்வார். இதை சொன்னால் கேட்குறதுக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. சங்கராச்சாரியர் காலத்திலே யாரும் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த 5 ஸ்லோகத்தில் தன்னுடைய மனதை முன்னிலைப்படுத்தி, மனமே உன்னை ஒரு வண்டாக, தேனருந்தும் வண்டாக வைத்து கொண்டால், உண்மையான பூவை விட்டுவிட்டு பொய்யான பூவுக்கு பின்னாலே, பொய்யான தேனுக்கு பின்னாலே நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். உண்மையான பூ எதிரானா நரசிம்மர் தான். நரசிம்மருடைய பாதமாகிய தாமரை புஷ்பம், அதில் இருக்கிற மகரந்தம், தேன், அதை பருகு. அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் சினிமா, ட்ராமா, காபி, டீ, பால் என்னென்னமோ அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று அவர் வயிறறிகிறார், வருத்தப்படுகிறார். இந்த 5 ஸ்லோகங்கள் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இந்த 5 ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து 1 மணி நேரம் பேசணும், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நமக்கு காலம்பத்தில் போன வருஷம் சரஸ்வதி பூஜைக்கு சந்தித்தோம், இப்போ அடுத்த வருஷம் சரஸ்வதி பூஜைக்கு சந்திக்கிறோம். நான் இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னா மீதி யார் நடத்துறது? அதனால் இந்த 5 ஸ்லோகங்களையும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிறிய அளவு நேரத்துக்குள்ளே உங்களுக்கு விளக்க முயற்சி செய்கிறேன். முதல் ஸ்லோகம் பாருங்கள். त्वत् प्रभुजीव प्रियम इच्छसि चेत नरहरि पूजां कुरु सततं प्रतिबिंबा अलंकृत धृति कुशलो बिंबा अलंकृति आतनुते चेतो भृंगम भ्रमसि वृथा भव मरु भूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंह अनगपद सरसिजम मकरंदम.
இதில் இந்த 5 ஸ்லோகத்துலேயுமே பின்னிரண்டு வரிகள் திரும்ப திரும்ப வரும். பின்னிரண்டு வரிகள் எல்லா ஸ்லோகத்துலேயும் அப்படியே இருக்கும். சேத்தோ பிருங்க பிரமசி விருத்தா பவமரு பூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ம அனக பத சரசிஜ மகரந்தம் அப்படிங்கிறது 5 ஸ்லோகத்துலேயும் இருக்கும். ஒரே அர்த்தம். அதை முதல் ஸ்லோகத்தில் நான் விளக்கிட்டேன்னா மற்ற ஸ்லோகங்களில் உங்களுக்கு தானே புரியும். சேத்தோ பிருங்க, பிருங்கனா வண்டு, சேத்த அப்படின்னா மனசு, மனமாகிய வண்டே, தேனை தேடி அலையும் என் மனமாகிய வண்டே, பிரமசி அலைகிறாய், விருதா வீணாக, பவ மரு பூமௌ இந்த பிறப்பு இறப்பு பூமியாகிய, மருனா பாலைவனம், பூமௌ இந்த பூமியிலே பிறந்து பிறப்பு இறப்பு பவசாகரமாகிய பாலைவனத்திலே, பவ மரு பூமௌ விரசாயாம் ரசமில்லாத சாறில்லாத சுவையில்லாத பொருள்களிலே தேன் இருக்கிறது என்று எண்ணி தேடி அலைகிறாய். அதை விட்டுட்டு நீ என்ன செய்யணும்? பஜ பஜ, பஜன பஜிப்பாயாக, பக்தி செய்வாயாக, பஜனை செய்வாயாக. யார்? லக்ஷ்மி நரசிம்ம அனக பத சரசிஜ மகரந்தம். லக்ஷ்மி நரசிம்மராகிய, அனக அப்படின்னா குற்றமில்லாத மாசற்ற, பத திருவடியாகிய, சரசிஜ தாமரை, மகரந்தம் தேன். லக்ஷ்மி நரசிம்மருடைய மாசற்ற திருவடி தாமரையிலுள்ள தேனை பருகுவாயாக, பக்தி செய்து அவர் மீது ஈடுபாடாக இருப்பாயாக. இதுதான் 5 ஸ்லோகத்திலையும் திரும்ப திரும்ப வரும் இந்த 2 வரி. இப்போது முதல் ஸ்லோகத்தில் அசாதாரணமாக ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, துவத் பிரபு ஜீவ பிரியம் இச்சசி சேத், மனமாகிய வண்டே, துவத் பிரபு உன்னுடைய எஜமானனான, இந்த மனசுக்கு எஜமான் யார்? ஆத்மா. ஆத்மா இல்லைன்னு சொன்னால் மனசு இல்லை. இந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிட்டா எனக்கு மனசு எது, எண்ணம் எது? உன்னுடைய பிரபுவாகிய இந்த ஜீவாத்மாவுக்கு பிரியம் இச்சசி, இஷ்டமான ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால், பிரியம் இச்சசி விருப்பமான நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால், சேத்தனா இஃப் விரும்பினால், நரஹரி பூஜாம் குரு சததம். நரஹரி அப்படின்னா, நரனா மனுஷன், ஹரினா பெருமாள், அதாவது சிங்கமாய் வந்த பெருமாள், பாதி மனிதனாக பாதி சிங்கமாக வந்த நரஹரி பெருமாள். அந்த நரஹரி பெருமாளை பூஜாம் குரு சததம், அவர் பூஜை பண்ண, எப்பவும் பண்ண. பல பேர் தேவையில்லாமல் நரசிங்க பெருமாளை பழி சொல்லுகிறார்கள். நரசிங்க பெருமாளுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சுருந்தா என்ன ஆகுமா? அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடல் தெரிச்சு போயிடுவான். ஏன்னா இரணியனுடைய குடலை கிழிச்சாராம். அதனால் இவர் எந்த வீட்டில் இவருடைய படத்தை வச்சாலும் குடல்லாம் பிஞ்சு போடும். முதல்ல இந்த படத்தை தூக்கி எறிங்க அப்படின்னா. நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ, கெட்டது சொல்கிறதுக்கு வீடு தேடி வரும் ஆள். இந்த நரசிங்க பெருமாளை உபாசிக்கக்கூடாது, ஒரு படத்தை வச்சுக்கப்படாது, ஆபத்தானது, ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும், அனுஷ்டானமாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம தொலைஞ்சோம், அப்படி இப்படிலாம் பயமுறுத்துகிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், லக்ஷ்மி நரசிம்மருங்கிறார், திருமகளை மார்பில் ஏந்தியவர். அப்படியே இவங்க சொல்கிறது நிஜம்னே வச்சுக்குவோம். நரசிங்க பெருமாள் உங்கள் மேலே கோபமாகி உங்களை தண்டிக்கிறார். என்ன அப்படின்னா, தலையை விட்டுட்டு கழுத்தோடு குளிச்சிட்டோம். அன்றைக்கி சோம்பேறித்தனம், சண்டே ஆச்சா, இன்றைக்கி ஒரு நாள் குளிக்காமலே இருக்கலாம்,